வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நவம்பர் 15ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 36 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. மேற்கு திசையில் தமிழக, இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுமார் 57,000 பேருக்கு 417 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கருணாநிதி பெயரில் பயன்படாத திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி பொய் கூறுகிறார். கருணாநிதியின் புகழ் வெளிச்சம் எடப்பாடி பழனிசாமி கண்ணை கூச வைப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாத்தி பொய் சொல்லலாம். ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவு ஆணவ பேச்சினால் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். அதிமுகவுக்கு வருங்காலத்திலும் தொடர் தோல்வியை கிடைக்கும் என்றும் ஆருடம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, இப்படி வாய் துடுக்காகும் ஆணவமாகவும் பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமே தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தவிர அது உறுதி. நம்மை முந்தி வெற்றி பெற வேண்டும் என பலர் வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அவர்களுக்கு முன்னால் நாம் ஓட வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுரை. ஃபர்ஸ்ட் வந்துட்டோன்னு நான் ஒருபோதும் திருப்தி அடைகிறது இல்லை. ஏன்னா நமக்கு பின்னாடி நம்மளை முந்தி வெற்றி பெறணும்னு இன்னும் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எனவே இன்னும் நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதைத்தான் பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை அரசே ஏற்கும். விருதுநகர் மாவட்டத்தில் 400 கோடி ரூபாயில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். பட்டாசு தொழிற்சாலைகள்ல ஏற்படுகிற விபத்துக்களை உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. மாவட்டம் வாரியாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழுவுடன் ஆலோசனை செய்கிறார். திரைப்பட நடிகர் டெல்லி கணேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் நள்ளிரவு உயிர் பிரிந்தது. சென்னையில் மறைந்த டெல்லி கணேஷின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல். நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைத்துறையினர் அஞ்சலி. மறைந்த டெல்லி கணேஷ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அஞ்சலி. விசிக தலைவர் திருமாவளவனும் நேரில் அஞ்சலி. நடிகர் டெல்லி கணேஷ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். டெல்லி கணேஷ் மறைவு திரையுலகுக்கு பேரிழப்பு என கருத்து. நடிகர் டெல்லி கணேஷ் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல்.
டெல்லி கணேஷ் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தமிழகம் போதை மாநிலமாக மாறிவரும் நிலையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். அதிமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் வலியுறுத்தியதாக தகவல். அதிமுக கூட்டணியில் உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உதயநிதி ஸ்டாலின் சினிமா டயலாக் பேசாமல் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். திமுக அரசு படகு உள்ளிட்டவைகளை வாடகைக்கு எடுத்து வாடகை ஆட்சி நடத்தி வருவதாகவும் விமர்சனம். வெறும் சினிமால பேசுற டயலாக் கிடையாது. உதயா அவர்களே, நீங்க இருக்கிற ஏரியால மழைநீர் தேங்காம இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் சேலம் உட்பட, டெல்டா உட்பட, தென் மாவட்டங்கள் உட்பட, சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலுமே மழைநீர் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கிறது. நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனை பாராட்டிய பிரேமலதா, நமது நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை வெறும் இளம் வயதிலேயே 30 வயதிலேயே மாய்த்து கொண்ட இறந்துட்டார் முகுந்தன் அவர்கள். அவருடைய இறப்பு தான் அந்த திரைப்படமாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு படக்குழுவினருக்கும் அந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் இருந்தால் ஒரு பக்கம் சர்ச்சைகள் இருப்பது சகஜம்தான். ஆனால் கூட்டணி குறித்து விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மிகப்பெரிய அரசியல் மாநாட்டை நடத்தியது விஜயகாந்த் தான் என்றும் பெருமிதம். பொதுவெளியிலையும் யாரும் சந்திக்கல. அதனால இன்றைக்கு நீங்கள் விஜய் பற்றி என்னிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக விஜய் அவர்களை நீங்கள் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் கூட்டி அந்த பிரஸ் மீட்ல உங்கள் கேள்விகளை எழுப்பி அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய வியூகம் என்ன, அவர் கூட்டணியா இல்லையா என்ற கருத்துகளுக்கு பதில் அளிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் என்பதை விஜய பிரபாகரனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி தீச்சட்டி ஏந்திய தேமுதிக தொண்டர்கள். விஜயகாந்த் நினைவிடத்தில் தீச்சட்டி ஏந்தி வேண்டிக் கொண்டதால் பரபரப்பு. சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் கீழே கிடந்த விவகாரம். சேலம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன்ராஜ் பணியிடை நீக்கம். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சீரியல் நடிகை கைதான விவகாரம். சினிமா நட்சத்திரங்களின் பார்ட்டிகளில் கலந்து கொள்ள போது போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கம் ஏற்பட்டதாக விசாரணையில் துணை நடிகை தகவல். போதைப் பொருளுடன் கைதான சீரியல் நடிகை மீனாவிற்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புழல் சிறையில் அடைப்பு. தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசியதாக எழுந்த புகார். தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரிக்கு போலீசார் வலைவீச்சு. டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மாணவர்களின் பாதுகாப்பு, துல்லியத்துக்கு யார் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி.
வடசென்னை அனல் மின் நிலைய 2வது நிலையின் 1வது அலகில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு. தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்ய 2 ஆண்டுகள் அவகாசம் கேட்டதால் அதிகாரிகளை கடிந்து கொண்ட நீதிபதிகள். வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக 3000 கன அடி தண்ணீர் திறப்பு. 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.